உண்மையான பக்தனுக்கு இறைவன் அடிமையாவார் மற்றும் அன்பே சிவம் என்ற உண்மையை நிலைநாட்டுவதே இந்த திருவிளையாடலின் முக்கிய நோக்கமாகும். மதுரை மன்னன் அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருந்தவர் வாதவூரார். ஒருமுறை அரசன் குதிரைகள் வாங்குவதற்காக பெரும் தொகையை கொடுத்து இவரை அனுப்பி வைத்தான். குதிரை வாங்கச் சென்ற வழியில் திருப்பெருந்துறை எனும் இடத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு குரு அமர்ந்திருப்பதைக் கண்டார் வாதவூரார். அந்த குருவாக வந்தது வேறாரும் இல்லை, சாட்சாத் அந்த சிவபெருமானேதான். அவர் உபதேசித்த ஞானத்தில் மெய்மறந்த வாதவூரார் குதிரை வாங்க வைத்திருந்த அத்தனை பொன்னையும் அங்கேயே கோயில் கட்டவும் அடியார்களுக்கு உணவளிக்கவும் செலவிட்டு விட்டார். குதிரைகள் வராததைக் கண்டோ கோபமடைந்த மன்னன் வாதவூராரைச் சிறையில் அடைத்து துன்புறுத்தினான். குதிரைகள் எங்கே என்று கேட்டபோது ஈசனின் கட்டளைப்படி ஆவணி மூலத்தன்று வரும் என்று பதில் சொன்னார். மன்னன் சொன்ன அந்த நாள் வந்தது. வாதவூரார் சொன்னபடி கண்ணை பறிக்கும் அழகோடு ஆயிரக்கணக்கான குதிரைகள் மதுரைக்குள் மிரட்டலாக நுழைந்தன. அந்த குதிரைச் சேவகர்களுக்குத் தலைவனாக ஒரு கம்பீரமான அரேபிய வீரனைப் போல மாறுவேடத்தில் சிவபெருமானே நேரில் வந்தார். குதிரைகளை மன்னனிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் மறைந்தார். மன்னன் தன் அமைச்சரை தவறாக நினைத்துவிட்டோமே என்று வருந்தி அவரை விடுவித்தான். ஆனால் அன்று இரவுதான் அந்த விசித்திரமான சம்பவம் நடந்தது. லாயத்தில் கட்டப்பட்டிருந்த அத்தனை குதிரைகளும் திடீரென ஊளையிடத் தொடங்கின. ஆம், ஈசன் தனது லீலையினால் காட்டிலிருந்த நரிகளைத்தான் குதிரைகளாக்கி அனுப்பியிருந்தார். நள்ளிரவில் அந்த மாயை விலக அவை மீண்டும் நரிகளாக மாறி அங்கிருந்த நிஜக் குதிரைகளையும் கடித்து குதறிவிட்டு காட்டிற்குள் ஓடின. மன்னன் தடும் கோபமடைந்து என்னை ஏமாற்றிவிட்டாய் என்று வாதவூராரைச் சுட்டெரிக்கும் வைகை ஆற்று மணலில் நிற்க வைத்து தண்டித்தான். அப்போது சிவபெருமான் தன் பக்தனுக்காக வைகை ஆற்றில் பெரும் வெள்ளத்தை பெருக்கெடுத்து ஓடச் செய்தார். மதுரையை வெள்ளத்தில் மூழ்கும் நிலை ஏற்பட்டது. மன்னன் ஊர் மக்களை அழைத்து ஆளுக்கு ஒரு பகுதி கரையை அடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான். அப்போது வந்தி என்ற ஒரு ஏழை மூதாட்டிக்கு உதவ அந்த சிவபெருமானே ஒரு கூலியாளாக வந்தார். அதற்கு பதிலாக அவர் கேட்டது அந்த மூதாட்டி சுட்டு வைத்திருந்திருந்த பிட்டைச் சாப்பிட்டுவிட்டு வேலை செய்யாமல் மரத்தடியில் படுத்து தூங்கிவிட்டார். கரையில் ஒரு பகுதி மட்டும் அடையாமல் இருப்பதைக் கண்ட மன்னன் கோபத்தில் அந்த கூலியாளாய் சிவனை பிரம்பால் அடித்தான். அந்த ஒரு அடி மன்னன் உட்பட உலகத்தில் இருந்த அத்தனை உயிர்களின் மீதும் விழுந்தது. அப்போதுதான் மன்னனுக்கு புரிந்தது குதிரை சேவகனாக வந்ததும் கூலியாளாக வந்ததும் அந்த பரம்பொருளே என்று. இப்படி தன் பக்தனுக்காக நரியை குதிரையாக்கி பின் மீண்டும் நரியாக்கி மண்ணும் சுமந்து அடியும் பட்ட அந்த ஈசனின் கருணைதான் இந்த பெரிய திருவிளையாடல்.